ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா பாலக் பன்னீர். இதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சலி ஆயில். என்ன ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பீனட் ஆயில் இல்லை சன்ஃப்ளவர் ஆயில் இல்லை ஆலிவ் ஆயில், எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிருச்சு. ஒரு பே லீஃப் பிரியாணி எல்லாம் போட்டுக்கிறோம். ஒரு துண்டு பட்டை, சின்னமன், 2 கிராம்பு, க்ளோவ்ஸ். இதாகட்டும். இப்போது அதில் 1 கப் ஆனியன், மீடியம் சைஸ் ஆனியன் போட்டால் போதும். இப்போது இந்த ஹோல் ஸ்பைசஸோட வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா பொன்னிறமாக வந்துடணும். ஆனியன் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடணும். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக இஞ்சி, ஒரு ஸ்மால் சைஸ், இவ்வளோ சைஸில் இஞ்சி, ஜிஞ்சர், ஒரு 2 கார்லிக் பாட், 2 பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு இந்த வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது ஜிஞ்சர், கார்லிக், டொமேட்டோ அரைச்சி வச்ச பேஸ்ட்டு ஊற்ற போகிறோம். தக்காளி, இஞ்சி, பூண்டு 3 சேர்த்து அரைச்சிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ஹோல் ஸ்பைசஸ், ஆனியன், இஞ்சி, பூண்டு, தக்காளி பேஸ்ட் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் இது நல்லா வேகணும். ஆனியனோட மிக்ஸ் ஆகி அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம பாலக்கும் க்ரீன் சில்லியும் சேர்த்து அரைக்க போகிறோம். அரைச்சி அந்த பேஸ்ட்டை ஊற்ற போகிறோம். இப்போது நம்ம பாலக் இந்த மாதிரி ஹெட் இருக்கிற பாலக்காக இருக்கும். இந்த மாதிரி ஹெட் இருக்கும். அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு, பெருசாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் இந்த மாதிரி சைஸில் தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி எட்ஜிலேருந்து யூஸ் பண்ணணும். அந்த ஹெட்டை கட் பண்ணிடணும். அடுத்து ஒரு க்ரீன் சில்லி, உங்கள் காரத்துக்கு ஏற்ப 2 க்ரீன் சில்லி இல்லை 1 க்ரீன் சில்லி எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் இப்போ நல்லா வாஷ் பண்ணியிருக்கோம். வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் தண்ணி விடாமல் அரைச்சிக்கணும்.